ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான காரசாரமான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 5 பெரிய தக்காளி எடுத்து கோர்ஸாக அரைச்சிருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். இப்போது தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகமும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன், அது 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகு சீரகம் பொடி பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புல டேஸ்ட் கொடுக்குற முக்கியமான 3 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா, 1 பூண்டு, 2 மிளகு சீரக பொடி, 3வது சீரகம் வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி தான். இந்த 3மே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். நாம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்க புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சிருக்கேன், அதை இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே புளி சேர்த்த உடனே அது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு வாட்டி வதக்கி புளியில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், புளியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் தண்ணியும் நல்லா வற்றி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. மீன் குழம்புனாலே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீன் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போது மீன் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அயலை மீன் எடுத்திருக்கேன். மீன் துண்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மீனை சேர்க்கும்போது ஒவ்வொரு மீனுக்கும் கேப் விட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ரீயாக வேகும். மீனோட தலையை வறுக்கிறத விட குழம்புல சேர்த்தா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மீனை எப்போவுமே கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் கடாயோட 2 பக்கமும் ஒரு கிளாத்தை பிடிச்சி லேசாக இந்த மாதிரி ஆட்டி விடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால மீன் நல்லா உடையாமல் நல்லா ஃப்ரீயாக இன்னொரு பக்கம் திரும்பி வேகும். இப்போது இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.